சீஸ்ஃபயர் ஒன்று உருவாக போகுது. ரஷ்யா உக்ரைன் சீஸ்ஃபயர் 30 நாட்கள் சீஸ்ஃபயருக்கு நாங்கள் சம்மதித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாங்க. அமெரிக்காவும் சொன்னாங்க, ஆமாப்பா சவுதி அரேபியாவில் நடந்த சீஸ்ஃபயருக்கு உக்ரைன் சம்மதித்து விட்டது. இனிமே இதை யார் சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் ரஷ்யா தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி புட்டின் அவர்களை பற்றியான ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் வலம் வருது. அதில் அவர் பேசின விஷயம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எங்களை மறுபடியும் ஏமாற்றக்கூடிய கூட்டம், எங்களுடைய முதுகுல குத்தக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க ஏமாற்றத்தையே தந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், நிறைய நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கையை எடுத்து மறுபடியும் அவங்களுடைய ஏமாற்றம் அப்படிங்கிறது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எங்களுக்கு வழியை தந்தது அப்படிங்கிற அந்த கூற்றும் இருந்தது. அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவை ரஷ்யா கொஞ்சமாக நம்பியிருந்தாங்க. எந்த விஷயத்தில்? ரஷ்யா மற்றும் உக்ரைன் விஷயத்தில். உக்ரைனுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பி ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். ஆனால் அங்கேயும் இப்போ அமெரிக்கா சரியான ஒரு கேமை ப்ளே பண்ணியிருக்காங்க. அது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் தெரிய வருது. என்ன விவரம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் இப்படிலாம் சொல்லும்போது ஏகப்பட்ட இடத்துல இது ஒரு கான்ட்ரவர்சியாக பேசப்படுது. இதனால் ஷேர் மார்க்கெட் அடி வாங்குது, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கோல்டு ரேட் எகிரி அடிக்குது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது மாதம் ஒரு 2000 ரூபாய் நம்மளால் சேவ் பண்ண முடியாதா அப்படிங்கிற யோசனையில் நம்ம இருப்போம். நிறைய பேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. நம்ம போடுற பணம் அதில் சேஃபாக இருக்குமா, இல்லை ரிட்டர்ன்ஸ் வர்றது அப்படிங்கிறது எஃப்டிஆர்டியோட கொஞ்சமாவது கூடுதலாக கிடைக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கலாம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக HDFC லைஃப் ஒரு NFO அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதுதான் டைனாமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட் NFO. இது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஆல் செஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபண்டை ஸ்மால் மற்றும் மிட் கேப்பில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம ஃபண்டை டைனாமிக்லேயே அதை என்ன செய்வாங்கன்னா லார்ஜ் கேப் இல்லாட்டி டெப்த்தில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் நம்முடைய பண இழப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி நமக்கு கூடுதலான கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. HDFC லைஃபினுடைய இதுக்கு முன்னாடி அறிமுகமான டிஸ்கவரி ஃபண்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்களில் 27.4% வளர்ச்சியும், இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு 23.2% வளர்ச்சியும் கொடுத்திருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையுமே வர்ற 16ஆம் தேதி வரை மட்டும்தான் உங்களால் NAV 10 ரூபாய்க்கு வாங்க முடியும். இன்னும் 4 தினங்கள் தான் இருக்குது. அதற்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மாதம் பிரீமியத்திலிருந்து 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான். நம்ம போடுற பணம் எக்காரணம் கொண்டும் நம்மளை விட்டு போகாது. அதை விட கூடுதலான பணம் கிடைக்கும். சொல்லப்போனால் FDRDயை விட கூடுதலான பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதில் 10/10D வழியான டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதி வரை மட்டும்தான் NAV 10 ரூபாய்க்கு வாங்க முடியும். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்கப்படட்டும். அதுக்கான பதில் கிடைத்த பிறகு, நல்லா தெரிந்து கொண்ட பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நேராக நம்ம ஜெர்மனிக்கு போக போகிறோம். ஜெர்மனியில் Volkswagen கார் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். கூடுதலாக கார் மேக்கர் அப்படிங்கிறது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இந்த VW அப்படின்னு சொல்லக்கூடிய Volkswagen தான். இன்றைக்கி அந்த Volkswagen என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கார் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது 50%க்கும் அதிகமாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஸோ வேறு வழியே இல்லாமல் இந்த காரை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி அடுத்ததாக ஆயுதங்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுது. இது ட்ரோல் ஆர் இது ஒரு கோசிப் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது தீவிரமாக அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் யோசித்து வராங்க. ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருந்தோம் என்றால் ஐரோப்பாவினுடைய எதிர்காலம் சுத்தமாக இருக்காது. ஐரோப்பாவுக்கு பாதுகாப்பே இருக்காது. நம்மை பாதுகாப்பதற்கு நாமே என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவையான ஆயுதங்களையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்க வேண்டும். எனவே நாம் கூடுதலான ஆயுதங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது இப்போது ரியாலிட்டியாக நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் இருந்துச்சு. நிறைய இராணுவத்துக்கு தேவையான ஆயுத உற்பத்தியை ஐரோப்பாவே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் அமெரிக்கா உள்ள வந்து உங்களுக்கான ஆயுதங்களை நான் செஞ்சு தரேன், நீங்கள் போர் மட்டும் செஞ்சால் போதும், உங்களுக்கான பாதுகாப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க. அதனால் ஆயுதங்கள் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள், அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே கார் மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக மாற்றப்பட்டது. இப்போ அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கு. இப்போ கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இல்லையே விக்கி, ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல அமெரிக்காவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை நடத்தி 30 தினங்களுடைய சீஸ்ஃபயர் உருவாக்கிட்டாங்க. இதுக்கு மேலே யுத்தம் வரும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்லை இதுக்கு மேலேயும் ஐரோப்பாவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமான்னு கேட்டால் எஸ் இருக்குது.
இன்னும் அதை நம்ம விலாவரியாக பார்க்கணும்னா உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் பேசின பேச்சை பாருங்க. உக்ரைன் வில் நாட் அக்செப்ட் எனி டெரிட்டரியல் லாஸ். எங்களுடைய இடங்களை இழப்பதை நாங்கள் எப்போதுமே விரும்ப மாட்டோம். அதாவது எங்களுடைய நிலப்பகுதியை நாங்கள் இழக்க மாட்டோம். இந்த நிலப்பகுதிக்காகத்தான் எங்களுடைய மக்கள் அவங்களுடைய உயிரை விட்டு போராடி இருக்காங்க. எங்களுடைய ஹீரோக்கள் போராடி இருக்காங்க. அவங்க நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் மறக்க மாட்டோம். எனவே எங்களுடைய ஒரு பொட்டு இடம்னாலும் அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இதை நாங்கள் சீஸ்ஃபயரில் சொல்லியிருக்கோம்னு சொல்கிறார். இங்கே ரஷ்யாவின் கையில் உக்ரைனுடைய நிலம் கிட்டத்தட்ட ஒரு 30% நிலப்பரப்பு இருக்குது. அது இல்லாமல் கிரீமியா ரஷ்யாவின் கையில் தான் இருக்குது. 2014க்கு முன்னாடி எங்களுடைய நிலம் எவ்வளவு இருந்துச்சோ அதே நிலம் எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சீஸ்ஃபயரை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன அதே உக்ரைன் இன்னைக்கு மறுபடியும் வந்து சொல்கிறாங்க 0 எங்களுடைய லேண்ட் லாஸ் அப்படிங்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு. அப்போ இந்த சீஸ்ஃபயருக்கு அமெரிக்கா எப்படி சம்மதித்தார்கள்? 30% நிலப்பரப்பு ரஷ்யாட்ட தான் இருக்குன்னு தெரியும். அப்போ எங்களுடைய நிலப்பரப்பை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது உக்ரைன். இங்கே கேட்ச் எங்கே இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. அதன் பிறகு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு, USA வாண்ட்ஸ் டு என்ஃபோர்ஸ் த சீஸ்ஃபயர் த்ரூ ஸ்ட்ரென்த். இந்த சீஸ்ஃபயர் உருவாகிறதுக்கு பேச்சுவார்த்தையை விட அமெரிக்கா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ரஷ்யா டஸ் நாட் அக்ரி டு த சீஸ்ஃபயர், ரஷ்யா வில் பி பனிஷ்ட் அண்ட் உக்ரைன் வில் பி ஸ்ட்ரென்தன்டு பை USA. இந்த சீஸ்ஃபயர் எனக்கு ஓகே, 0% லேண்ட் லாஸ் எனக்கு வரக்கூடாது, இப்படி ஒரு சீஸ்ஃபயர் நான் ஓகே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ரஷ்யா இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் போட்டு வாங்குறாராம் மனுஷன். அமெரிக்கா ரஷ்யாவை அடிக்கும். அமெரிக்கா ரஷ்யாவை அடிக்கும்போது எங்களையும் அமெரிக்கா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுதான் என்னுடைய சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் டஸ் நாட் ட்ரஸ்ட் த ரஷ்யன்ஸ். நோ எலெக்ஷன் டியூரிங் சீஸ்ஃபயர். சீஸ்ஃபயரின் போது எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். உக்ரைன் வில் ப்ரிப்பேர் ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் த வார். தொடர்ச்சியான யுத்தத்துக்கு யுக்ரைன் தயாராகி கொண்டே இருக்கும். எனக்கு புரியலை, இந்த சீஸ்ஃபயர் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இது யாருக்கு லாஸ் ஆகிருக்கும்? கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு தான் லாஸ் ஆகிருக்கும். அப்போ ரஷ்யா இந்த சீஸ்ஃபயர் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்லை. ரஷ்யா அக்செப்ட் பண்ணலன்னா அமெரிக்காவினுடைய சீஸ்ஃபயரையே ரஷ்யா அக்செப்ட் பண்ணலை, உடனடியாக அமெரிக்கா ரஷ்யாவின் மீது போர் தொடுங்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கூட சொல்லலாம். இன்றைக்கி அதை தான் உக்ரைன் சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்து கொள்வார்கள். ஏன்னா நேற்றுலேருந்து அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்க, இப்போது இந்த பால் ரஷ்யாவினுடைய கோர்ட்டில் இருக்குது, ரஷ்யா தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இப்போது ஒட்டுமொத்தமான பிரச்சனையும் ரஷ்யாவினுடைய அந்த பகுதிக்கு வந்து நிற்கிறது. அப்போது அமெரிக்கா இதில் என்ன கேம் விளையாண்டாங்க? வர்ற மாதிரி வர வச்சு ஜெலன்ஸ்கி அவர்களை கோபப்படுத்தி நாங்கள் இவ்வளோ தான் உதவி செய்வதுக்கு மேலே உதவியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கடைசியாக ஒரு மினரல் டீல் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணால் தான் சீஸ்ஃபயர், அந்த சீஸ்ஃபயருக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வரவழைத்து மினரல் டீலுக்கு ரெடி பண்ண பிறகு இதுக்கு மேலே இனிமேல் ரஷ்யா நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை அமெரிக்கா கை கழுவியதாக இருக்கலாம். அமெரிக்காவினுடைய இந்த சித்து விளையாட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். யாருக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இருக்குது, இல்லை அமெரிக்காவை மட்டும்தான் நினைக்கிறாங்களா, வேறு எந்த நாட்டை பற்றியும் அவங்களுடைய நினைப்பு இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் 1-2 தினங்கள் அவ்வளோதான். ஏன்னா இது ரொம்ப மூடி வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிது. சீஸ்ஃபயர் என்ன, சீஸ்ஃபயர் எதற்காக அப்படிங்கிற கண்டிஷனெல்லாம் சொல்லாமல் இருந்த அமெரிக்கா இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதுனால வெளி உலகத்துக்கு சீஸ்ஃபயர்னா என்ன, எந்த கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த சீஸ்ஃபயர் பற்றியான விதிமுறைகள் வெளியில் வரும்போது தான் எப்படி ரஷ்யாவினுடைய முதுகில் அமெரிக்கா குத்தியதா இல்லை நேரடியான யுத்தத்தை அமெரிக்கா விரும்புகிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் ரஷ்யா இந்த டீலை அக்செப்ட் பண்ணலன்னா நாங்கள் 2 பேரும் இந்த டீல்லேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கார். புட்டின் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, உக்ரைன் மஸ்ட் வித்ட்ரா ட்ரூப்ஸ் ஃப்ரம் டோன்ஸ்க் அண்ட் லுகன்ஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீஸ்ஃபயர் ஏற்பட வேண்டும் என்றால் டோன்ஸ்க் லுகன்ஸ்க் பகுதியிலிருந்து உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும். உக்ரைன் மஸ்ட் ஃபார்மலி அபாலிஷ் பிளான்ஸ் டு ஜாயின் நேட்டோ. நேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த தாட்லேருந்து வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ புட்டின் அவர்கள் சொல்கிறதும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிடுவதும் நேர் எதிராக இருக்குது. இங்கே பெரும் பிரச்சனை ஓரிரு தினங்களில் நமக்கு வர்றதுக்கும் உலக நாடுகளிடையே இது மீண்டும் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறுவதற்கான வாய்ப்பையும் இங்கே இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை விடலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரான் தான். ஈரானுடைய அயத்தொல்லா கமேனி அவர்கள் ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க, பல வருடங்களாக போராடி ஒரு நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் சேர்ந்து ரெடி பண்ணோம். ஒரே இரவில் வந்து ட்ரம்ப் அவர்கள் அதை கிழிச்சு தூக்கி தூர எரிஞ்சிட்டாரு. இப்போ மறுபடியும் நியூக்ளியர் டாக்குக்கு வா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏன் வரணும்? நேரம் விரயம் இல்லாமல் இதில் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 தினங்களாக அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் ஈரான் கூட நியூக்ளியர் டாக்குக்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டாங்கல்ல, அதற்கு ஈரானுடைய பதிலடியாக இதை நம்ம பார்க்கலாம்.
ஆனால் அதே ஈரான், சீனா, ரஷ்யா, ஈரான் இவங்க 3 பேரும் சேர்ந்து நியூக்ளியர் டீலை பற்றியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஈரானுக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிறதும், அணு ஆயுத கொள்கையில் ஈரானுடைய நிலைப்பாடு என்ன, ஈரானுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த டிஸ்கஷன் முழுவதுமாகவே பீஜிங்கில் வச்சு தான் நடக்க போகுது, சீனாவில் வச்சு தான் நடக்க போகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா, சீனா, ஈரான் வில் ஹோல்ட் அ ஜாயிண்ட் ஹை லெவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தினங்கள் இந்த மீட்டிங் நடக்க போவதாகவும், 2 தினங்களில் இதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு எடுக்கப்பட போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ எதுவுமே முடியலையா, எல்லாமே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. 3 நாடுகள் ஒன்றிணைகிறார்கள், மீண்டும் உக்ரைனும் அமெரிக்காவும் ஒன்றிணைய போகிறார்கள். ஒரு பக்கமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா செய்தியும் நம்ம நம்பவும் கூடாது. உலக அரசியலில் எப்போ வேணாலும் எந்த மாற்றம் வேண்டாலும் நிகழலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நமக்கு சிறந்த உதாரணம். அதே மாதிரி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, எக்காரணம் கொண்டும் இப்போ இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கிக்கு செக்யூரிட்டி கேரண்டி எந்த நாடும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் அதிபரே கிடையாது, அவர் அதிபராக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எலெக்ஷன் வச்சாங்கன்னா அவர் அதிபர் கிடையாது. வித்தவுட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் தான் அவர் அதிபராக இருக்கார். எனவே நீங்கள் செக்யூரிட்டி கேரண்டி ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனையும் வச்சுருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் உருவாகிவிட்டது அப்படின்னு சொன்னது ஒரு மாயை. அந்த சீஸ்ஃபயரை ரஷ்யா அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரும் பொய். அப்படி அக்செப்ட் பண்ணலனா சீஸ்ஃபயர் உடைந்து விடும். அமெரிக்கா ரஷ்யாவை வஞ்சிக்கும், அமெரிக்கா ரஷ்யாவை எதிர்க்கும், உக்ரைனுக்கான ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறது உக்ரைனுடைய எதிர்கால திட்டம். இந்த எதிர்கால திட்டமும் ரஷ்யாவினுடைய இப்போதைய நிலைமையும் எப்படி முட்டி மோத போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்ததாக வரக்கூடிய செய்திகள். ஒரு வேளை கூடுதலான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வருகிறது என்றால் வியூகத்தில் இதை பற்றியான அடிக்கடியான காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்க போகுது. வேறு லெவல் ஒரு சினிமாட்டிக் மாதிரி இங்கே ஏகப்பட்ட ட்விஸ்ட் வரப்போகுது. அதை இப்போதே நீங்கள் கணித்திருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி HDFC லைஃபினுடைய டைனாமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற NFO வர்ற 16ஆம் தேதி வர மட்டும்தான் NAV 10 ரூபாய்க்கு வாங்க முடியும். இன்னும் 4 தினங்கள் தான் இருக்குது. இதனுடைய AUM அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் 3.2 லட்சம் கோடி ரூபாய். அதே மாதிரி இதனுடைய சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது 188% என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைத்தால் மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.